SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. அண்மை செய்தி. இந்திய எல்லையில் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான் ராணுவம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை நிறுத்தம் மாலை 5 மணி முதல் அமலுக்கு வந்ததாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இரு நாடுகளின் ராணுவ தலைமை ஜெனரல்கள் தொலைபேசியில் ஆலோசித்ததாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அத்துமீறி தாக்குதல் நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தாக்குதல் நிறுத்தம் என்னவானது என்று கேள்வி எழுப்பியவர் ஸ்ரீநகரில் மீண்டும் வெடிச்சத்தம் கேட்பதாகவும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தாக்குதல் நிறுத்தம் என்ற அறிவிப்பு வெளியான 3 மணி நேரத்திற்குள் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, என்ன நடக்கிறது அங்கே? ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லாவே ஸ்ரீநகரின் பல்வேறு பகுதிகளிலே வெடிச்சத்தம் கேட்கிறது என தெரிவித்துள்ள நிலையிலே போர் நிறுத்தம் என்ன ஆனது என கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. உதம்பூர், அக்னூர், நௌஷேரா, பூஞ்ச், ரஜோரி, ஜம்மு, மேண்டர், சுந்தர்பனி, ஆர்எஸ்புரா, அமியா கத்வா போன்ற பல்வேறு இடங்களிலே மீண்டும் போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதாவது சில இடங்களிலே பீரங்கி மூலமாக குண்டுவீச்சு, சில இடங்களிலே ட்ரோன் மூலமாக தாக்குதல் என மீண்டும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு தான் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இன்று மாலையில் தான் 2 இராணுவத்துடைய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்ட ஒரு சில நேரங்களிலேயே நீங்கள் சொன்னது போல பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறலை தொடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த போர் நிறுத்தம் நிலைக்குமா என்கிற கேள்விக்குறியும் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்டோர் தலையிட்டு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அவர்களே அறிவிப்புகளை எல்லாம் கூட வெளியிட்டிருந்தார்கள். போர் நிறுத்தத்துக்கு இரு நாடுகளும் ஒத்துக்கொண்டுள்ளது எனவும் தெரிவித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் பாகிஸ்தான் மீண்டும் தனது அத்துமீறலை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானை நம்ப முடியுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. வேதவலி, கணபதி, இப்ப அத்துமீறி அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால், ஒருவேளை பாகிஸ்தான் தாக்குகிறது என்றால் எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு எல்லை பாதுகாப்பு படைக்கு போதுமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அதே போல எல்லை பாதுகாப்பு படையினர் அந்த இடத்திலேயே இருக்கிறார்களா? நிச்சயமாக தங்களுடைய நிலைகளை இந்திய ராணுவமும் சரி, எல்லை பாதுகாப்பு படையும் சரி மாற்றிக்கொள்ளவில்லை. ஏற்கனவே எங்கே இருந்தார்களோ அங்கேயே தொடர்கிறார்கள். ஏனென்றால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதே தவிர அமலுக்கு வந்து அது முழுமையாக அமல்படுத்தப்படும் வரை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை, தங்களுடைய இடங்களையும் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகவே அப்படியே தொடர்கிறார்கள். மேலும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் முன்பு இருந்தது போலவே இருக்கின்றன. அதனால்தான் சில இடங்களிலே பிளாக் அவுட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே சைரன் மூலமாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பத்திரமான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகவே முன்னெச்சரிக்கைகள் அப்படியே தொடர்கின்றன. ஏனென்றால் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் அதை மீறிவிட்டது. அப்படிப்பட்ட சூழலிலே தக்க பதிலடி கொடுக்க எல்லை பாதுகாப்பு படைகளுக்கும் இராணுவத்துக்கும் முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்தியா தனது தற்காப்பு நடவடிக்கைகளில் எந்த விதமான குறைவையும் வைக்காது என எதிர்பார்க்கலாம். அது ட்ரோன் தாக்குதலாக இருந்தாலும் சரி, பீரங்கி தாக்குதலாக இருந்தாலும் சரி, அதற்கு பதிலடி நிச்சயம் கொடுக்கப்படும். ஆனால் முன்பு போல இந்தியா ட்ரோன்களை ஏவி பாகிஸ்தானின் விமான தளங்களை தாக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடிக்க பதிலடி கொடுப்பதிலே எந்த விதமான தயக்கமும் இருக்காது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் அது எப்படி நடைமுறையில் அமல்படுத்தப்படுகிறது என்பது போக போகத்தான் தெரியும். வேதவலி, கணபதி, ஒரு பக்கம் பார்க்கிறோம், பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை கருதி சண்டை நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டோம், பிராந்தியத்தை பீடித்திருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க இது புதிய துவக்கம் என்று பாகிஸ்தான் நம்புகிறது அப்படின்னு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், பாகிஸ்தானுடைய பிரதமர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு, ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு புறம் இது போன்ற தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் இது அரசுக்கும் ராணுவத்திற்குமான முரண்பாடு என்று புரிந்து கொள்ளலாமா? பாகிஸ்தான் அரசையே பாகிஸ்தான் ராணுவம் தான் கட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் ரூபியோ உள்ளிட்டோர் பாகிஸ்தான் பிரதமரை தொடர்பு கொண்டது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரையும் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள்.
அப்படி அறிக்கை வெளியிட்ட போது கூட அமெரிக்கா அதிலே யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள் என்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் பெயர்களை குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் அதிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் தரப்பிலே ராணுவ தளபதி அசீம் முனீர் என அவருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே ஒருவேளை ஒரு பக்கம் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்வது போல ஒப்புக்கொண்டு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் அரசு நாடகமாடி மீண்டும் தாக்குதல் நடத்துகின்றனவா, அல்லது அவர்களுடைய முழு உத்தரவுகள் அமலுக்கு வருவதற்கு முன்னாலேயே பாகிஸ்தானில் களத்தில் உள்ள தளபதிகள் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்களா என்பது தற்போது குழப்பமான சூழலிலே சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே இந்த விவரங்கள் எல்லாம் போக போக தெரிய வரும். ஆனால் நிச்சயமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்த மீறலை குறிப்பிட்டு இந்தியா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது பல்வேறு விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். வேதவல்லி, இரு நாடுகளின் ராணுவ தலைமை ஜெனரல்கள் தொலைபேசியில ஆலோசிச்சாங்க அப்படின்னு வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி முன்னதாக தெரிவித்திருந்தார். வரும் 12ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் கூறியிருந்தார். என்றால் அந்த பேச்சுவார்த்தையின் வரையில் நிலைமை இப்படித்தான் தொடரும் என்று புரிந்து கொள்வதா? பாகிஸ்தான் ராணுவத்தின் டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் ஆபரேஷன்ஸ், இந்தியாவின் டிஜிஎம்ஓவை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். இந்த மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் தான் போர் நிறுத்தத்தை இன்று மாலையிலிருந்து அமல்படுத்துவது என முடிவானது. அதன்படியே பின்னர் அந்த அறிவிப்பாகவும் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ ஆகியோர் தங்களுடைய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார்கள். பாகிஸ்தானும் தனது தரப்பிலே போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளோம் என பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவரே எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்து போர் நிறுத்தம் என்பது உறுதியானது, போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு விட்டது என்றிருந்த சூழ்நிலையில் திடீரென பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளது, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது. ஆகவே பாகிஸ்தான் தான் தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறது என இந்தியா குற்றச்சாட்டி வரும் நிலையிலே அது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வகையிலே பாகிஸ்தான் செயல்பட்டு இருக்கிறது. தாக்குதல் நிறுத்தத்தை முன்னதாக உறுதி செய்தார் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர். தற்போது போர் நிறுத்தம் தொடர்பாக பேசிய ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர். இவ்வாறாக வெளிப்படையாக பேசும்போது போர் நிறுத்தத்திற்கு தாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்பதாக பேசிவிட்டு இது போல தாக்குதல் தொடர்வது என்பது குறித்து இந்திய அதிகாரிகள் தரப்புல ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? இதுவரை அது குறித்து எதுவும் அறிவிப்புகள் மற்றும் பதிவுகள் எதுவும் வெளிவரவில்லை. ஆனால் நிச்சயமாக இது குறித்து இந்திய அரசு சார்பிலே கண்டனம் தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இது இந்தியா தானாக முன்வந்து அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கிடையாது. இந்தியா வலுவான நிலையிலே இருந்தது என்பது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலும் பரவலாக நம்பப்படும் கருத்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் மூத்த அதிகாரி தான் இந்திய ராணுவத்தின் மூத்த அதிகாரியை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கினார். அதாவது போர் நிறுத்தத்துக்கான அழைப்பு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தான் வந்தது. அதை இந்தியா ஏற்றுக்கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தானே மீண்டும் அதை மீறுவது என்பது சர்வதேச ரீதியாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் மத்தியஸ்தம் மற்றும் இந்த ஒப்பந்தம் என பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டது அனைத்தையும் கேலிக்கூத்தாக்கும் நடவடிக்கையாக உள்ளது. நிச்சயமாக பாகிஸ்தான் மீண்டும் தனது நிறத்தை காட்டுகிறது என பல்வேறு அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏற்கனவே பாகிஸ்தானை நம்ப முடியுமா, போர் நிறுத்தத்தை அமல்படுத்துமா என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. அத்தகைய சந்தேகங்கள் இருந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் அந்த சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கும் வகையிலே இப்படி அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறது, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே சண்டை தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவித்து வந்தது அமெரிக்கா. இன்று இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டை நிறுத்தம் என்பதையும் முதலில் அறிவித்தது அமெரிக்கா தான். எனில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வுகளை, அத்துமீறலை பாகிஸ்தான் எவ்வாறாக அணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? குறிப்பாக இதை உன்னிப்பாக கவனித்து வரும் அமெரிக்கா எப்படி அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. சவுதி அரேபியா மூலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அப்படிப்பட்ட சூழலிலே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மூலம் கடனுதவி பெறுவதற்கு
பாகிஸ்தான் முயற்சி செய்து வந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த கடன் கிடைக்க வேண்டும் என்றால் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என ஒரு பக்கம் அழுத்தம் இருந்தது. இன்னொரு பக்கம் இந்தியாவின் கை வலுவாக இருந்தது. சர்வதேச அபிப்பிராயம் இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தது. இதை தவிர பாகிஸ்தான் ராணுவத்தின் பல்வேறு தளங்களை தாக்குவதிலே இந்தியா வெற்றிகரமாக இருந்தது. இந்தியாவின் கை ஓங்கி இருக்கிறது என்ற எண்ணம் இருந்த சமயத்தில் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை இந்திய தரப்பிலே பலர் கேட்டார்கள். பாகிஸ்தான் தான் தற்போது பலமாக இருக்கிறது, உள்நாட்டிலேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்தியா அமைதியை விரும்பி போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டது. ஆனால் தற்போது பாகிஸ்தான் அந்த நம்பிக்கையை பொய்யாக்கும் வகையிலே, அந்த முயற்சியை குலைக்கும் வகையிலே அத்துமீறலில் ஈடுபட்டு மீண்டும் எல்லை பகுதிகளிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எந்த ஒரு சமரசமும் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே அதிகாரி ரகுநாயரும் சொல்லியிருந்தாரு. முப்படைகள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பேச்சுவார்த்தையின் போது என்ன சொல்லப்பட்டது என்றால் தரைவழி, வான்வழி, கடல் வழி தாக்குதலை நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இல்லையா? தற்போது பாகிஸ்தானுடைய தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில இந்தியாவுடைய நகர்வுகள் இனி வரக்கூடிய நாட்கள், அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது கணபதி? பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கும் நிலையில், ஒப்பந்தத்தை மீறி இருக்கும் நிலையில் இந்தியாவுக்கு அதற்கு பதிலடி கொடுப்பதற்கான முழு உரிமை இருக்கிறது. சர்வதேச அரங்கிலே பாகிஸ்தானை விட இந்தியாவின் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஆதரிக்கும் நாடு, தீவிரவாதிகளை வளர்க்கும் நாடு. தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்குகளில் கூட பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அனைவருமே ஒன்றாகத்தான் செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வரும் நிலையில் இதற்கான ஆதாரங்களை இந்தியா வெளியிட்டிருக்கும் நிலையிலே பாகிஸ்தான் இப்படி செயல்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்தியா நிச்சயமாக இதற்கு வலுவான பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். அப்படி பதிலடி கொடுத்தால் சர்வதேச அரங்கிலே இந்தியாவுக்கு ஆதரவு நிச்சயம் கிட்டும். ஏனென்றால் ஒப்பந்தத்தை மீறி இருப்பது பாகிஸ்தான் தான். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் அப்படி மீறி இருக்கும் நிலையிலே இந்தியா பதிலடி கொடுப்பதற்காக தாக்குதல் நடத்தினால் இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையை பயன்படுத்துகிறது என்பதுதான் அர்த்தமாகிறது. ஆகவே அந்த வகையிலே இந்தியாவை குறை சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. பல்வேறு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கும் என எதிர்பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா போட்ட அந்த எக்ஸ் தள பதிவின்படி ஸ்ரீநகர்ல வெடிச்சத்தம் கேட்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதை தவிர்த்து மற்ற பார்டர் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய பஞ்சாப் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், அந்த மாதிரி மாநிலங்கள்ல தற்போது என்ன நிலவரம் கணபதி? தற்போது பெரும்பாலான அத்துமீறல் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருப்பது காஷ்மீர், ஜம்மு மற்றும் பஞ்சாப் பகுதிகளிலேயே. இந்த இடங்களில்தான் அத்துமீறல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் அல்லது பீரங்கி குண்டுவீசி தாக்குதல் என தாக்குதலில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பிற இடங்களிலே இதுவரை அது போன்ற எந்த விதமான புகார்களும் வரவில்லை. ஆனால் போக போகத்தான் தெரியும் ராஜஸ்தான் எல்லை மற்றும் குஜராத் எல்லையிலே எத்தகைய நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுத்து வருகிறது என்பது. பொதுவாக இது போன்ற சண்டை நடக்கிறது என்றால் சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னா அதை மீறும் பட்சத்துல என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கக்கூடும்? சர்வதேச அளவுல வேறு சில நாடுகளுக்கிடையே இது போல சண்டை நடக்கிறது, சண்டை நிறுத்தத்திற்கான ஒரு ஒப்பந்தம் போகிறது என்றால் அதை மீறும் பட்சத்தில் என்ன நடக்கும் கணபதி? இதற்கான சமீபத்திய உதாரணம் ரஷ்யா உக்ரைன் போர் தான். அங்கே 3 நாட்கள் போர் நிறுத்தம் என ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்தார். ஆனால் அந்த சமயத்திலும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. ஆகவே இது போன்ற விஷயங்களிலே சம்பந்தப்பட்ட நாடுகள் தான் தங்களுடைய முக்கியமான பங்கு என்ன என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டால் அந்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்தும் வகையிலே செயல்பட வேண்டும். அப்படி இல்லாத நிலையிலே இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரை தற்போது எழுத்து ரீதியாக எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை. தொலைபேசி ரீதியாகத்தான் 2 ராணுவங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த 2 மூத்த அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை அடிப்படையிலே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கிறது. ஆகவே எழுத்து வடிவிலே எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லை.
ஆகவே பாகிஸ்தான் இந்த அத்துமீறலுக்கு என்ன காரணத்தை தெரிவிக்கும் என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக பிறர் இந்த ஒப்பந்தத்தை எப்படி அமல்படுத்துவார்கள் என்பதை எதிர்பார்க்காமல் இந்தியா தன்னுடைய பலத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த ஒப்பந்தம் மீறப்படுகிறது என்பதால் தன்னுடைய வலுவான நடவடிக்கைகள் மூலமாக நாங்களும் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்று காட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது. வேதவழி, அத்துமீறி தாக்குதல் நடத்தும் போது பதில் தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ தொடர்ச்சியாக எல்லை மாநிலங்கள்ல இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும்போது பிளாக் அவுட்டும் செய்யப்படும். அதுவும் எந்தெந்த பகுதிகளில் தற்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது, எந்தெந்த இடங்களில் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது மின்தடை ஏற்பட்டிருக்கிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்த கேள்வியுடன் அவங்க கிட்ட வரேன் கணபதி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.